நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாடாளுமன்ற கூட்டம் நாளை மறுதினத்தோடு முடிய இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் 5 ஆண்டுகள் பணியாற்றி முடியிருக்கிறது. மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நாங்கள் 400 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அநேகமா அவர் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அது சொல்லலை, இவிஎம் மிஷின் மீது நம்பிக்கை வச்சு சொல்ற மாதிரி தான் தெரியுது. ஆகவே நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முறையாக நடக்குமா என்கிற ஒரு பெரிய அச்சமும் கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலே பேசுகிற பிரதமர் அவர்கள் நாங்கள் மக்களுக்கு என்னதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம், இவ்வளவு பொதுத்துறைகளை உருவாக்கி இருக்கிறோம், வேலையில்லாத வாய்ப்புகளை அப்படியெல்லாம் சொல்லி இந்த நாடாளுமன்றத்தில் பேசல. மாறா என்னன்னா, எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது, எதிர்கட்சிகளை குற்றஞ்சாட்டுவது என்பதை மட்டுமே தன்னுடைய நடைமுறையாக வச்சிருக்கிறாரு. நாடாளுமன்றத்துல ஆளுங்கட்சிக்கு அவர் பிரதமர், எதிர்கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கிறவங்க விமர்சிப்பாங்களே தவிர ஆளுங்கட்சி செஞ்சதை சொல்லுறதுக்கு பதிலா எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறாங்க, குற்றம் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு மோசமான நடைமுறை என்பது மட்டுமல்ல. ஆகவே இவருடைய ஆட்சியில சாதாரண ஏழை எளிய மக்கள், உழைப்பாளி மக்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளிகள் யாருடைய வாழ்வாதாரத்தையும் தீர்ப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல என்பது அவரே பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட உருவாக்காத மோடி இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை அனைத்தையும், விமான நிலையங்கள் உட்பட எல்லாத்தையும் தனியாருக்கு விற்கக்கூடிய அதுதான் சாதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர் மோடியினுடைய ஆட்சி பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேள்வி எழுப்புறது, மாநில உரிமையை பறிக்கிறது, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க மறுப்பது, தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய வெள்ள நிவாரண நிதியை கொடுக்காம இழுத்தெடுத்து இருப்பது போன்ற அராஜகங்களை செய்வதன் மூலம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, ஒரே தலைவர் என்பதுதான் அவருடைய லட்சியமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு, இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்பதை நான் தெரிவிக்கிறேன். இல்ல, அதாவது கடந்த ஆட்சி செஞ்சிருக்கிற பொருளாதார கொள்கையினால 10 வருஷமா இவங்க பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னா, அப்ப இவங்க கையாளாக திறந்து இவங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருந்தா அவங்களுடைய கையாளாக திறந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. நீங்க எதிர்கட்சி சரிங்க, அப்படியே இருக்கட்டும், காங்கிரஸ் எதிர்கட்சி ஏற்கனவே ஆட்சி சரியில்லைன்னு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க 10 வருஷம் கழிச்சு திரும்பி அவங்க மேலேயே குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க என்ன செஞ்சீங்கிற கேள்வி இருக்குல்ல, நீங்க என்ன செய்யற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. எனவே பகிரங்கமா உங்களுடைய கையாளாகத்தனத்தை அவரே ஒத்துக்கொண்டா இருக்கிறது தான்